அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்று நம்மளோட சேனலில் த லிவிங் வேர்ல்டு லெசன் பயாலஜியில் கிளாஸ் 11 என்சிஆர்டியில் த லிவிங் வேர்ல்டு லெசனை ஃபுல்லாக லெக்சர் வீடியோ போட்டிருந்தோம். அதை செக் அவுட் பண்ணாதவங்க செக் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த லெசனுக்கான எம்சிக்யூஸை சால்வ் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி ஒன்லி. வாங்க நம்ம இப்போது எம்சிக்யூஸை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், which scientist is renowned as the Darwin of 20th century and pioneered the currently accepted definition of biological species? Pioneered அப்படின்னா அது வந்து முன்னோராக இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய டெஃபினிஷனுக்கு முன்னோராக இருந்தது அல்லது விதை போட்டது யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம என்சிஆர்டி புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான். யார் அப்படின்னு பார்த்தா ஏர்னஸ்ட் மேயர். மோஸ்ட்லி கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடுவாங்க. கிடையாது, ஏன்னா இந்த லெசன் ஃபுல்லாக நான் நிறைய கரோலஸ் லினேயஸ் பற்றி தான் படிப்போம். அதனால் கரோலஸ் லினேயஸ்ன்னு டிக் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த டெஃபினிஷன் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ்க்கான டெஃபினிஷனை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ஏர்னஸ்ட் மேயர், இல்லைனா 20th செஞ்சுரியுடைய டார்வின் அப்படின்னு இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணால் கொடுப்பாங்க. ஸோ ஏர்னஸ்ட் மேயர். அடுத்து செகண்ட் கொஷின், the estimated number of species that are known and described on earth. இது NCERT direct question, 1.7 to 1.8 million. அடுத்து, for plants scientific names are based on agreed principle. plants அப்படின்னு கேட்குறாங்க. plants அப்படின்னா நமக்கு தெரியும் international code for botanical நாமன்க்ளேச்சர். இதுதான் பிளான்ஸுக்கு பேர் வைக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபல். இதில் பாருங்கள் ICBN இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ICBN இதுதான் கரெக்டு. அதே பிளான்ஸுக்கு பதிலாக ஆனிமல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆனிமல்ஸ்க்கு இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் zoological nomenclature. ஸோ ICZN அப்படிங்கிறது தான் அனிமல்ஸுக்கு கொடுக்க வேண்டியது. ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷனில் ICZNனும் கொடுத்துருக்காங்க, ICBNனும் கொடுத்துருக்காங்க. பிளான்ட்டா அனிமலாங்கிறத பார்த்து தெளிவாக நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்தது ஃபோர்த்து கொஷின், அக்கார்டிங் டு த சிஸ்டம் ஆஃப் பைனாமியல் நாமன்க்ளேச்சர். பைனாமியல் அப்படின்னாலே ரெண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் நேம் என்னென்ன? ஜீனஸ் நேம், இன்னொன்று ஸ்பீசிஸ் நேம். இங்கே ஸ்பீசிஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீசியஸ் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட், த சிஸ்டம் ஆஃப் பைனாமியல் நாமன்க்ளேச்சர் யார் சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது கரோலஸ் லினேயஸ், டைரக்ட் என்சிஆர்டி கொஷின். ஓகே, which of the following is the correctly formatted scientific name of mango? சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக தெரியும், மேஞ்சிஃபெரா இண்டிகா. அது என்ன கரெக்ட்லி ஃபார்மேட்டட்? நம்ம சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். என்னென்னா ரிட்டன் ஃபார்மேட்டில் ஒரு பயாலஜிக்கல் நேமை எழுதுகிறப்போ என்ன பண்ணணும், ஜீனஸ் நேமில் ஃபஸ்ட்டு கேபிட்டலாக இருக்கணும். அதே போல் ஸ்பீசிஸ் நேமு ஃபஸ்ட்டு ஸ்மாலாக இருக்கணும். அதுக்கு பின்னாடி அதனுடைய யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சயின்டிஸ்ட் பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய நேமு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக இருக்கணும். ஜீனஸு, ஸ்பெசிஃபிக் எபித்தட் ஆர் ஸ்பீசியஸ், அப்புறமா யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த சயின்டிஸ்ட் பேர் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொன்று, ரிட்டன் ஃபார்மேட்டில் எழுதுகிறப்போ இதை அண்டர்லைன் பண்ணணும். இந்த அண்டர்லைன் எதை குறிக்குது அப்படின்னா அது லத்தீன் ஆரிஜின், இந்த நேமுங்கிறது லத்தீன் ஆரிஜின் அப்படிங்கிறத குறிக்குது. இது ரிட்டன் ஃபார்மேட்டுக்கு. அதே பிரிண்டட் ஃபார்மேட்டுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜீனஸ் நேமு கேபிட்டலில் இருக்கணும், அது ஆஸ் யூஷுவல். ஸ்பீசியஸ் நேமு ஸ்மாலில் இருக்கணும், அதுவும் ஆஸ் யூஷுவல். இந்த சயின்டிஸ்ட் நேமில் மட்டும் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கலாம், அதுவும் ஆஸ் யூஷுவல். ஆனால் ரிட்டனுக்கும் பிரிண்ட்டுக்கும் எங்கே வித்தியாசம் வருதுன்னா இந்த ஹோல் லெட்டரை நம்ம இட்டாலிசைஸ் பண்ணணும். இதுதான் வந்து பிரிண்டில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இங்கே நம்ம பிரிண்டில் பாருங்கள், இதில் மேஞ்சிஃபெரா இண்டிகா லின் கரெக்டாக இருக்குது. ஆனால் இதை இட்டாலிசைஸ் பண்ணல, ஸோ அது தப்பு. அப்போது ஆன்சரு ஆப்ஷன் டி தான். பாருங்கள், ஆப்ஷன் டியில் லின் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்டிஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணுறதும் மென்ஷன் பண்ணாததும் நம்மளோட விருப்பம் தான். ஆனால் மீதி ஜீனஸ் நேம் அண்ட் ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற கண்டிஷன்ஸ், மற்ற க்ரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இங்கே திரும்பவும் சொல்கிறேன், சி ஆப்ஷனில் அந்த இட்டாலிசைஸ் பண்ணலை. இது பிரிண்டட் ஃபார்மேட்டுங்கிறனால இட்டாலிசைஸ் பண்ணலை. பட் பிரிண்டட் ஃபார்மேட்டில் என்ன பண்ணியிருக்கணும், இட்டாலிசைஸ் பண்ணியிருக்கணும். அதனால் ஆப்ஷன் டி கரெக்ட்.
அடுத்து பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜெனரலி derived ஃப்ரம் விச் லாங்குவேஜ். இப்போ நாமளே பார்த்தோம் அந்த அண்டர்லைன் எதை குறிக்குதுன்னு பார்த்தோம், லத்தின் ஆரிஜினை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ லத்தின் தான் ஆன்சரு. அடுத்து இந்த பயாலஜிக்கல் நேம் மேஞ்சிஃபரா இண்டிகா லின்னுங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் லின்னுங்கிறது அந்த சயின்டிஸ்ட் பேரை குறிக்குது. த ஸ்பீசியஸ் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்டு பை லினேயஸ். அந்த ஸ்பீசியஸை ஃபஸ்ட்டு சொன்னது யார்? லினேயஸ். அதை தான் குறிக்குது அந்த லின்னுங்கிற பேர். ஓகே. The process by which anything is grouped into convenient categories based on easily observable characters. நம்ம இந்த வார்த்தையை என்சிஆர்டி நம்ம லெசன் பார்க்குறப்பவே அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தோம். பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை. இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னென்னா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு இந்த வார்த்தையை நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தோம் என்சிஆர்டியில். ஏன் இஸ் குரூப்பிங்னா தனித்தனியாக பிரிக்கிறது. ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகே. நெக்ஸ்ட் த சயின்டிஃபிக் டேம் ஃபார் த கேட்டகரிஸ் யூஸ்ட் இன் த கிளாஸிஃபிகேஷன். சயின்டிஃபிக் டேம் ஃபார் த கேட்டகரி. நான் சொன்னேன் கேட்டகரி அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்கள் சொல்கிறது. பயாலஜி படித்த நாம, சயின்ஸ் படித்த நாம கேட்டகரின்னு சொல்லக்கூடாது. பயாலஜிக்கலாக டாக்ஸா அப்படின்னு சொல்லணும். டாக்ஸானுங்கிறது சிங்குலர், டாக்ஸா அப்படிங்கிறது ப்ளூரல். இங்கே எது கொடுத்துருக்காங்க? டாக்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ் இஸ் பேசிக் டு டாக்ஸானமி. டாக்ஸானமிக்கு என்னென்ன ப்ராசஸ் தேவை அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதையும் நம்ம லெக்சர் எடுக்கிறப்பவே பார்த்தோம். 4 விஷயம் நான் திரும்ப அழுத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன், அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் கடைசியாக தான் பேர் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாஸிஃபிகேஷன் அண்ட் நாமன்க்ளேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். மோஸ்ட்லி நம்ம லெக்சர் பார்த்துருந்தாலே நிறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியுது. அடுத்து 12th, the word systematics is derived from the Latin word systema. இதையும் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன் அந்த ஃபைலில். நான் இங்கே வேணால் அந்த லிவிங் வேர்ல்டு லெக்சர் வீடியோவில் கீழே நான் கூகுள் ட்ரைவோட லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கில் அந்த லிங்க்கில் வந்து நான் டீச் பண்ண பிடிஎஃப் இருக்கும், மார்க் பண்ணது, அந்த சைடில் நோட்ஸ் எழுதுனது, இந்த பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃபில் நீங்களே போய் பாருங்கள். இதை நான் கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன். அந்த சிஸ்டமா அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே. இதில் இந்த வார்த்தையை இன்னொன்று சொல்லியிருப்பாங்க. என்னென்னு? சிஸ்டமா நேச்சுரே அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஹூ யூஸ் சிஸ்டமா நேச்சுரே ஆஸ் இதான் வந்துருச்சு பார்த்தீங்களா. சிஸ்டமா நேச்சுரேங்கிறது யார் எழுதின புக்கு, யாரோட பப்ளிகேஷனுடைய டைட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் கரோலஸ் லின்னேயஸ். அந்த ஏர்னஸ்ட் மேயரை தவிர ஃபஸ்ட்டு அந்த பயாலஜிக்கல் ஸ்பீசியஸ்க்கான டெஃபினேஷன் கொடுத்தாரு இல்லையா, அந்த டாப்பிக்கை தவிர, அல்லது 20th செஞ்சுரியுடைய டார்வின் யார் அப்படிங்கிற டாப்பிக்கை தவிர இந்த லெசனில் வேறு எந்த டாபிக் கேட்டாலும் சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக கேட்டார்னா அது நிச்சயமாக கரோலஸ் லின்னேயஸ் தான். அடுத்து மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸ் டிஃபர் ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் டாக்ஸானமி. இப்போ நம்ம படிக்கிற சிஸ்டமேட்டிக்ஸுங்கிறது ட்ரெடிஷ்னல் டாக்ஸானமிலேருந்து எப்படி வேறுபடுதுன்னு கேட்குறாங்க. ட்ரெடிஷ்னல் டாக்ஸானமிங்கிறத நம்ம பார்த்தோம், ஆதி காலத்துலேருந்தே மனுஷன் ஆர்டராக பிரித்து தான் வச்சுருக்கான். அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு பிரித்து தான் வச்சுருக்கான்னு பார்த்தோம். அது ட்ரெடிஷ்னல் டாக்ஸானமி. இப்போ நம்ம மாடர்ன் டாக்ஸானமியில் என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா என்னத்தை ஆட் பண்ணுறோம்? எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இப்போது நமக்கும் குரங்குக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சேர்த்து படிக்கிறோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டாக்ஸானமி. ஸோ அதை தான் சொல்கிறாங்க எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். மார்ஃபலாஜிக்கல் சிமிலாரிட்டிங்கிறது ஓல்டு. செல் ஸ்ட்ரக்சர், எக்கலாஜிக்கல் ஹேபிட் பற்றிலாம் நம்ம படிக்கிறதே கிடையாது. செல் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம படிக்கிறோம், ஆனால் அது மாடர்ன் சிஸ்டமேட்டிக்ஸில் வராது. ஓகே. அடுத்து இந்த டாக்ஸானமிக் ஹையரார்கி ஈச் கேட்டகரிஸ் ரெஃபர் டு அஸ் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் இஸ் நேம்டு அஸ். நம்ம பார்த்தப்போ தான் டாக்ஸான் அல்லது டாக்ஸான் பார்த்தோம். ஸோ அங்கே டாக்ஸான் ஆன்சர் இருந்துச்சு, இங்கே ஆப்ஷன் டாக்ஸான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அது ப்ளூரல், இது சிங்குலர், அவ்வளோதான் வித்தியாசம். The lowest category of taxonomic hierarchy for all plant and animal kingdom is. lowest category நமக்கு தெரியும், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசியஸ். அப்போ லோயஸ்ட்டாக யார் இருக்கா? ஸ்பீசியஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஸ்பீசியஸ் தான் ஆன்சர். அடுத்து பேந்த்ராலியோ, பேந்த்ராபாடஸ் அண்ட் பேந்த்ரா டைகரிஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் இன் த இயர். இதில் பாருங்கள், பேந்த்ரா. அப்போ 3னுடைய ஜெனரிக் நேமும் மாறலை. என்ன கொஷின் கேட்குறாங்க? டிஃபர் ஃப்ரம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ எது மாறுது? லியோ, பார்டஸ், டிக்ரிஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்பீசியஸ் நேம், ஸ்பெசிஃபிக் எபித்தட் நேம் தான் மாறுது. ஸோ ஸ்பீசியஸாக ஸ்பெசிஃபிக் எபித்தட்டா? இங்கே ஸ்பெசிஃபிக் எபித்தட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பீசியஸ் நேம்னு கொடுத்துருந்தாலும் அந்த ஆப்ஷனும் கரெக்டு தான். அடுத்து
பொட்டேட்டோ சொலானம் டியூபரிசம் அண்ட் பிரிஞ்சால் சொலானம் மெலக்னா பிலாங் டு த சேம். மேலே பார்த்த க்ரைட்டீரியாவை இங்கே பாருங்கள். சொலானம் இங்கேயும் சொலானம். இது என்னது? ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஜீனஸ் நேம். அப்போது பிலாங் டு த சேம் ஜீனஸ், அவ்வளோதான். ஸோ ஜீனஸ். அடுத்து, இன் பிளான்ஸ் ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்ட் பேஸ்ட் ஆன். பிளான்ட் கிங்டமில் ஃபேமிலியை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு விஷயம். ஒன்று வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். ரெண்டு விஷயமே தான் பண்ணுறாங்க. ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ்னால் நமக்கு தெரியும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனா அப்படிங்கிறது பொறுத்தது. வெஜிடேட்டிவ் அப்படிங்கிறது அதனுடைய ஃப்ளாரல் கேரக்டரிஸ்டிக்ஸு, மோனோகாட்டலிடன் டைகாட்டலிடனா இதெல்லாம் குறிக்கிறது தான் வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை ரெண்டையுமே பேஸ் பண்ணி தான் பிளான்ட் கிங்டமுக்கு உள்ள மற்ற ஃபைலம் கிளாஸ் ஆர்டர்லாம் பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ். அடுத்து, த ஜெனீரா சொலானம், பெட்டூனியா அண்ட் டட்டூரா ஆர் பிளேஸ்ட் இன் த ஃபேமிலி. இது மூணும் ஒரே ஃபேமிலியில் இருக்காமா. என்ன ஃபேமிலி அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபேமிலிக்கு பேர் தான் சொலனேஷி. இது நம்மளோட என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டைரக்டான கொஷின் தான். ஓகே ஓகே. ஜீனஸ் பேந்தரா, லயன், டைகர், லியோபர்ட் அண்ட் ஜீனஸ் ஃபெலிஸ் கேட்ஸ் பிலாங் டு த சேம் ஃபேமிலி. என்ன? ஃபெலிடே. நீ பாருங்கள், லயனு, டைகரு இதுவும் சரி, பூனையும் சரி, ரெண்டையும் ஒரே கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன கேட்டகரி? ஃபெலிடே அப்படிங்கிற கேட்டகரி. ஓகே, அதுவும் அந்த கேட்டகரியில் கார்னிவோராங்கிற கேட்டகரியிலையும் இது ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஆனால் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபெலிடே அப்படின்னு டிக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பிலாங் டு விச் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி அப்படின்னாலே என்ன? லாஸ்ட்டாக ஏன்னு முடியணும். சொலனேஷி, சொலனேசே, ஃபெலிடே, கெனிடே அப்படின்னு ஏஇன்னு முடியணும். அதுதான் ஃபேமிலி அப்படிங்கிறது. ஸோ ஃபேமிலிங்கிறனால கார்னிவோராவை டிக் பண்ணாமல் நம்ம ஃபெலிடேவை டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து, டாக்ஸ் பிலாங் டு த ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? கேட்டு ஃபெலிடே அப்படின்னா டாக்ஸு என்ன ஃபேமிலி? கேனிடே. ஓகே ஓகே. இங்கேயும் ஃபேமிலி சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னு வந்துருச்சு இல்லையா? அப்போது சஃபிக்ஸ் ஏ ஃபேமிலின்னு கேட்டாலே சஃபிக்ஸ் ஏல இருக்கிற இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். கார்னிவோராவும் கார்னிடாவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம எலிமினேஷன் மெத்தடில் தெரிஞ்சுக்கணும். அடுத்து, ஆர்டர் பாலினாமியல்ஸ் இன்க்ளூட்ஸ் பிளான்ஸ் ஃபேமிலிஸ் லைக். ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்க, அப்போ ஏன்னு முடியுது. கன்வல்யூஷி, சொலனேஷி மெயின்லி பேஸ்ட் ஆன். இது ரெண்டையும் எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரெண்டு பார்த்தோம். ஒன்று வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸு, இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸு. இங்கே ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸுங்கிற இதே இல்லை, ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸுங்கிற ஆப்ஷனே இல்லை. அப்போ அதை விட்டுருங்க. வெஜிடேட்டிவ் ஃபீச்சர்ஸில் நான் என்ன சொன்னேன்? ஃப்ளோரல் கேரக்டரிஸ்டிக்ஸு, மோனோகாட்டல்னா டைகாட்டல்னா அதை பற்றி சொன்னேன்னா, இங்கே பாருங்கள் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா, அவ்வளோதான். ஓகே. த அனிமல் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி சச்சஸ். கார்னிவோரா அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிருது அது மாமிசத்தை உண்ணக்கூடிய, மீட், நான்வெஜ் சாப்பிடக்கூடிய உயிரினங்கள். ஃபெலிடேல நம்ம என்ன பார்த்தோம்? சிங்கம், புலி, பூனை இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுமா? சாப்பிடும். அப்போது ஃபெலிடே நிச்சயமாக இருக்குது. அப்போ கேனிடே மட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. அடுத்தது, கேனிடேங்கிற கேட்டகரியில் நம்ம என்ன பார்த்தோம்? டாக் பார்த்தோம். டாக் நான்வெஜ் சாப்பிடுமா இல்லையா? எலும்பு துண்டு போட்டால் சாப்பிடுதா இல்லையா? சாப்பிடுது. அப்போ அதுவும் நான்வெஜ் சாப்பிடும். அப்போது ஃபெலிடே மட்டுமும் வராது, ஃபெலிடே அண்ட் கேனிடே ரெண்டுமே வரும். ஸோ சி ஆப்ஷன். ஓகேவா? ஹோமினிடே அப்படிங்கிறது அது வேறு ஆர்டர். அடுத்து, ஆர்டர் பிரைமேட்டா அண்ட் ஆர்டர் கார்னிவோரா ஆர் போத் பிளேஸ்ட் இன் த சேம். ஆர்டர்னு சொல்லிட்டாங்க. கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் அப்படின்னு வரும். இப்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்டரை எதில் தான் சேர்த்த முடியும்? கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர். அப்போது ரெண்டு ஆர்டரை கிளாஸில் தான் சேர்த்த முடியும். ரெண்டு ஆர்டரை ஃபைலம்லேயோ, ரெண்டு ஆர்டரை கிங்டம்லையோ, அல்லது ரெண்டு ஆர்டர் ஜீனஸ்லையோ சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டு ஆர்டரை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளாஸில் தான் சேர்த்த முடியும். ஸோ ஆப்ஷன் பி கிளாஸ். ஓகே. அடுத்து, in the case of plants, classes with a few similar characters are assigned to a higher category called. Few similar characters are assigned to a higher category in terms of plants-ன்னு கேட்டாங்க. அது என்ன முக்கியமாக பிளான்ஸு? நம்ம அந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை நம்ம ரவுண்ட் பண்ணியிருப்போம், ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அந்த ஃப்ளோ சார்ட்லேயே போட்டிருப்பாங்க கிங்டம், ஃபைலம் ஸ்லாஷ் டிவிஷன், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜெனஸ், ஸ்பீசிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதென்ன ஃபைலம் ஸ்லாஷ் டிவிஷன்? ஃபைலம் அப்படிங்கிறது ஆனிமல்ஸ்னுடைய கேட்டகரி குறிக்கிறது. அதே டிவிஷன் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்னுடைய கேட்டகரியை குறிக்கிறது. இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இங்கே பிளான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கனால டிவிஷன் இஸ் த ஆன்சர். ஓகே. மீதி
ஃபைலம் நிச்சயமாக வராது, ஏன்னா அது அனிமல்ஸ்க்கு. கிங்டம் வருமா வராதா? பிளான்ஸுக்கு வரும். ஆர்டர் வருமா வராதா? பிளான்ஸுக்கு வரும். ஆனால் வெரி ஃபியூ சிமிலர் கேரக்டர் அசைன் டு ஏ ஹையர் கேட்டகரி. இப்போது கிங்டம் ஆர்டரில் ஹையர் கேட்டகரி அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஆர்டருங்கிறது கேன்சல் ஆகிடுதா. இப்போது இப்போ வந்து டிவிஷன் அண்ட் கிங்டம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 2 ஆப்ஷன்ஸில் இன்கேஸ் ஆஃப் பிளான்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால டிவிஷன் முடிச்சுக்கணும். இதுதான் ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கிளாஸஸ் கம்ப்ரைசிங் ஃபிஷஸ், amphibians, reptiles, பேர்ட்ஸ் அண்ட் மேமல்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்குது. என்னது? amphibians, எக்ஸாம்பிளுக்கு crocodile, ஃபிஷஸ் மீன், ரெப்டைல்ஸ் பல்லி, பேர்ட்ஸ் புறா, மேமல்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான காமனான ஃபேக்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தா த ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நோட்டோகார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதில் கிளாஸிஃபை பண்ணலாம்? ஃபைலம். நோட்டோகார்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன? கார்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கார்டேட்டா எது? நோட்டோகார்டுடைய ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் மட்டும்தான் கார்டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அது ஃபைலம் கார்டேட்டா. அடுத்து as we go higher from species to kingdom, கீழே ஸ்பீசியஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் கிங்டமுக்கு போகிறப்போ the number of common characteristics என்ன ஆகும்? குறையுமா அதிகமாகும்னு கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம லெக்சர்லேயே போய் பாருங்கள். நான் ஒரு ஏரோ மார்க் போட்டு சொல்லியிருப்பேன். கீழேருந்து மேலே போக நம்பர் ஆஃப் ஸ்பீசியஸ் அந்த குரூப்பில் அதிகமாகும். ஆனால் சிமிலாரிட்டி பிட்வீன் த ஒவ்வொரு அனிமல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது கீழேருந்து மேலே போக குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் விச் இஸ் சிமிலாரிட்டிஸ். அப்போ மேலே போக என்ன ஆகும்? குறையும். கோஸ் ஆன் டிக்ரீசிங். ஓகே. அக்கார்டிங் டு த டாக்ஸானமிக் கேட்டகரிஸ் டேபிளுங்கிறது நம்ம புக்கில் என்சிஆர்டி புக்கில் கடைசியாக ஒரே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் ஹவுஸ் ஃப்ளை மஸ்கா டொமஸ்டிகா அப்படிங்கிறது அதனுடைய கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ் அப்படிங்கிறது இன்செக்டா. டிப்டிராங்கிறதும் இந்த மஸ்கா டொமஸ்டிகா தான், ஆர்த்ரோபோடாங்கிறதும் இந்த மஸ்கா டொமஸ்டிகா தான். ஆனால் டிப்திராங்கிறது அதனுடைய ஆர்டர், அதே போல் ஆர்த்தோபோடா அப்படிங்கிறது அதனுடைய ஃபைலம். டிப்திராங்கிறது அதனுடைய ஆர்டர், ஆர்த்ரோபோடா அப்படிங்கிறது அதனுடைய ஃபைலம். இன்செக்டாங்கிறது தான் என்ன? அதனுடைய கிளாஸ். ஸோ அங்கே கிளாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்செக்டா இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். வீட் ட்ரிட்டிகம் ஏஸ்டிவியம் பிலாங்ஸ் டு த ஆர்டர். என்ன ஆர்டர்னு கேட்குறாங்க. இதுவும் அதே டேபிளர் காலம்லேருந்து வந்த கொஸ்டின் தான். போயல்ஸ் நமக்கு டைரக்டான ஆன்சர். ஓகே. ஆர்டர் போயல்ஸ். ஆனால் ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆர்டர் போயல்ஸ், ஃபேமிலி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா போயேஷி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேயா? ஓகே. இவ்வளோ தான் இந்த லெசன். நம்மளுடைய லெக்சர் வீடியோவை இந்த வீடியோக்கு கீழே அந்த லிங்க் கொடுக்குறேன். நம்ம லெக்சர் வீடியோவை பார்த்துருந்தா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லெக்சர் வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப்னுடைய அன்சால்வ்டு வெர்ஷனும் சரி, இப்போ நான் சால்வ் பண்ணியிருக்க வெர்ஷனும் சரி, ட்ரைவ் லிங்க்கில் போட்டு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.